ஒரு பின்னிப்பிடைந்த ஒரு சமூகம். இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்தில் தான் நம்ம இருந்து கொண்டு எங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், அரசியல் முரண்பாடுகள், தனிப்பட்ட விவகாரங்களில் காலகாலம் சண்டை பிடிச்சு கொண்டு முகம் பார்க்காதவர்களாக, சிரிக்காதவர்களாக, சலாம் சொல்லாதவர்களாக, குடும்பங்களுக்குள்ளேயே காலகாலம் பிரிஞ்சு போனவர்களாக இருக்கிறோம் என்றா எங்களை பார்த்து எப்படி சமூக மாற்றம் வரும்? ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இறைவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களை படைத்த அர்ஹமுர் ராஹிமீன், அவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். விருதி தூதர் நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் அவனுடைய சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு குத்துபாவிலும் ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒரு செய்திதான் அல்லாஹ்வை பற்றிய அச்சம், தக்வா. அதை முதலாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். கண்ணியமானவர்களே, உண்மையிலே இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய தனிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற அந்த மாற்றங்கள் மிகப்பெரிய தாக்கத்தினை சமூகத்திலே அது விளைவிப்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய அவன் ஊடாக வெளிப்படுகின்ற அது நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி அல்லது கெட்ட செயல்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த சமூகத்திலே அதன் ஊடாக ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு பாதிப்பு, ஒரு பிரதிபலன் ஏற்படுகிறது. இன்றைக்கு நிறைய இடங்களில் பேசப்படுகின்ற ஒன்றுதான், வாலிப சமூகம் திசை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இலக்கை மறந்து இன்றைக்கு வாலிப சமூகம் பயணித்து கொண்டிருக்கிறது. இதனால் நிறைய ஒரு வாலிபன் திசை மாறுகின்ற சந்தர்ப்பத்தில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி என்னவென்றால், அவனை சார்ந்து இன்னும் பல வாலிபர்கள் திசை மாறி போகிறார்கள். மோசமான செயல்பாடு உடையவர்களாக மாற்றம் பெறுவதை பார்க்கிறோம்.
இன்றைக்கு போதை வஸ்து பழக்கம் என்பது, போதை பாவனை என்பது சர்வசாதாரணமாக எல்லா இடங்களிலும் பரவலாக காணப்படுகின்ற ஒன்று. இதற்கு எடிக்டடான ஆக்கள் என்று எடுத்து பார்த்தால் அங்கே வாலிபர்கள் இருப்பார்கள். அதே போன்று ஒரு வயோதிப நிலையை அடைகின்ற அந்த நிலையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மூத்தவர்களை நிறைய நாங்கள் காண முடியும். இன்றைக்கு சமூகத்திலே வியாபாரிகளாக, போதை வஸ்துகளை பாவிப்பவர்களாக, அதற்கு அடிமையானவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். இதனால் ஒரு சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. அதே போன்றுதான் ஒரு சமூகத்திலே ஒரு சிறந்த ஒரு நல்லொழுக்கமுள்ள, நல்ல பண்பாடு உள்ள ஒரு சமூகம் உருவாகின்ற கட்டத்தில், அப்படிப்பட்ட ஒரு வாலிபர் சமூகம் உருவாகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களூடாக அங்கே மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை காண முடிகிறது. இப்படி பரவலாக இரண்டு பகுதிகளிலும் தனி மனிதனுடைய வாழ்க்கை சமூகத்திலே பிரதிபலிப்பதை பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவிலே ஒரு மனிதனை அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் தனி மனிதனாக நின்று அவனிடத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் அதிகமான இடங்களில் பேசியிருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு சதை பிண்டத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அந்த ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். அலா இன்ன ஃபில் ஜஸதி முல்கா, ஒரு மனிதனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு சதை பிண்டம் அது சீராகினால் உடல் முழுக்க சீராகிவிடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது கெட்டு போய்விட்டால் உடல் முழுக்க கெட்டு போய்விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஆழமாக புரியப்பட வேண்டிய ஒரு செய்தி. ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த சதை பிண்டம் எது? ஒரு சிறிய ஒரு இடம். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த உள்ளம் சரியாகினால் உடல் முழுக்க சரியாகிடும். இந்த உள்ளம் கெட்டு போகுமாக இருந்தால் உடம்பு முழுக்க கெட்டு போய் விடுகிறது. இதனால் ஏற்படுகின்ற அந்த விளைவு மிகப்பெரிய ஒரு பாரதூரமானதாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, ஆகவே ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் தான் சமூக மாற்றத்துக்கு அடிப்படை. தனி மனிதன் எப்படி மாற வேண்டும்? முதன்மையாக அவனுடைய உள்ளத்தை அவன் சீர்படுத்த வேண்டும். அவனுடைய கல்பு கிளியராக இருக்க வேண்டும். சொல்வார்கள் ஓப்பன் ஹார்ட். ஒரு நல்ல கிளியர் மைண்ட் உள்ளவனாக அவன் செயல்பட வேண்டும். நல்ல உள்ளம் அதாவது வெண்மையான உள்ளம் கொண்டவனாக அவன் இருக்க வேண்டும். உள்ளும் புறமும் ஒன்றாக இருக்க வேண்டும் சொல்வார்கள். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். அப்படி என்றால் அர்த்தம் நம்முடைய அகம் சரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய இஸ்லாமிய சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி என்னவென்றால், ஒரு வகையான ஒரு வெளி தோற்றத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளம் சரியில்லை. நம்முடைய உள்ளம் கெட்டு போய் இருக்கிறது. உள்ளம் மாசுபடிந்து இருக்கிறது. ஆகவே உள்ளம் மாசுபடிந்தால் நம்முடைய செயல்பாடுகளும் ஒரு துர்நாற்றம் உள்ள செயல்பாடாகத்தான் வெளியாகும். இங்கே உள்ள கல்பு சரியாகத்தான் நம்முடைய வாய் வார்த்தை சரியாக இருக்கும். உள்ளம் சரியாக இருந்தால்தான் நம்முடைய கை சரியானதை நோக்கி பயணிக்கும். நம்முடைய கால் சரியானதை நோக்கி பயணிக்கும். இந்த உள்ளம் சரியாக இருந்தால்தான் நம்முடைய அந்த நீயாக்களும் சரியாக இருக்கும். நம்முடைய எண்ணங்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் ஏதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களை பற்றி அவர் அப்படியாம், இவர் அப்படியாம், ஊரில் இப்படியாம். இன்றைக்கி ஒரு இடத்துல கூடினால், குறிப்பாக மஸ்ஜிதுகளில் ஒன்று கூடினா கூட எங்களை பற்றி பேசுவதை விட மற்றவர்களை பற்றி பேசுகின்ற நிறைய செய்திகளை காண முடியும். ஏன்னா அதற்கு தான் நேரம் கொடுக்கிறார்கள். அப்போ கண்ணியமான சகோதரர்களே, இங்கே தனி மனித மாற்றத்தை தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பல சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையை பார்க்கிறோம்.
அவர்கள் ஒன்று கூடி ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தால் முஆத் இப்னு ஜபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இஜ்லிஸ் பினா குன்னா நுமின், உட்காருங்க, நாங்கள் எங்களை பற்றி கொஞ்சம் பேசிக்கொள்வோம், நஸ்குருல்லா, அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறுவோம், அல்லது எங்களுக்கு மத்தியில் ஈமானை பற்றிய ஒரு முதாக்கரா, எங்களுக்கு மத்தியில் ஈமானை பற்றிய ஒருவருக்கொருவர் நாங்கள் ஈமானை பரிசிப்போம் என்பதற்காக உட்காருங்கள் என்று சொல்லுகிற ஒரு நிலை சலஃபுகளிடத்தில் இருந்தது. இன்றைக்கு நாங்கள் எதுக்கு உட்கார, கொஞ்சம் வாங்கலன், இவரை பற்றி ஒரு செய்தி இருக்குது, இவர் அப்படியாம், இவர் இப்படியாம், பள்ளியில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, தலைவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர். இன்றைக்கி நடக்கிற அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் பேசுகிற பேச்சுக்கள் யாரை நோக்கி கை நீட்டி பேசிக்கொண்டிருக்கிறோம்? எப்பயாவது கை நீட்டி பேசுகிற நேரத்தில் இந்த பெருவிரல் நம்மளை நோக்கி நீட்டுகிறது என்பதை முதலாவது நம்ம உணர்ந்தது கிடையாது. நம்ம யார், நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், இன்னும் ஒருவரை பற்றி பேசுவதற்கு நம்ம தகுதியா, இதை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அலமு பிமன் இத்தகா, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திட்டு போகாதீங்க, நம்ம எல்லாம் அப் டு டேட், நம்ம கிளியர், 100% நம்ம கரெக்ட், நம்ம எல்லாத்திலும் சரி, பர்ஃபெக்ட். நாங்கள் அந்த மனோநிலையில் இருந்து தான் மற்றவர்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு இந்த தஸ்கியா என்பது நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியிலே எங்களை பற்றிய ஒரு முஹாசபா, நாங்கள் யார் என்பதை பற்றிய ஒரு கேள்வி, கொஸ்டின் நாங்கள் எப்பொழுதுமே கேட்டது குறைவு. இதனால தான் சமூகத்திலே நிறைய பிரச்சனைகளை பார்க்கிறோம். தேவையில்லாத விஷயங்களில் நாங்கள் மூக்கை நுழைப்பது, மற்றவனுடைய அந்த விவகாரங்களில் நாங்கள் மூக்கை நுழைப்பது, அது எல்லா விஷயங்களிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்கள், இஸ்லாமிய சமூகத்தில் ஒற்றுமை எடுபட்டு போனதற்கு அடிப்படை காரணம் இதுதான். ஏன்? எங்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபடவில்லை. உள்ளங்களை, அந்த உல்ஃபத்தை ஏற்படுத்துவது ரப்புல் ஆலமீன் தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல், அவனுடைய கருணை இல்லாமல் யாரையும் ஒற்றுமைப்படுத்த முடியாது. அதுக்கும் அல்லாஹ்வுடைய கருணை வேண்டும். அல்லாஹ் நாடினால்தான் சமூகத்தில் ஒற்றுமையை கொண்டு வர முடியும். ஆனால் அதற்கான போராட்டம், சமூகத்தினுடைய அந்த ஒற்றுமை, சமூகத்தினுடைய அந்த உஹ்வா, அந்த பதஹூட், சகோதரத்துவம், இதற்காக நம்முடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைக்கு யாரும் யாரை பற்றி கவலை கிடையாது. மற்றவன் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, அவன் எந்த கேடுகட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, அவன் வியாபாரத்திலே நஷ்டம் அடைந்து எவ்வளவு அதலபாகத்தில் போனாலும் அவனை பற்றி விசாரிப்பதற்கும், அவனிடத்திலே போய் துக்கம் விசாரிப்பதற்கும் நமக்கு நேரமும் இல்லை. அதை பற்றி நாங்கள் பேசுவதும் கிடையாது. ஏன்? எங்களுடைய மனோநிலை நான் மட்டும்தான். யா நஃப்சி, யா நஃப்சி, நான் சரியாக இருந்தால் போதும், நான், என்னுடைய பிள்ளை, என்னுடைய குடும்பம், இப்படி என்ற ஒரு தனி மனித, ஒரு சுயநலமான செல்ஃபிஷான போக்குதான் இன்றைக்கு சமூகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஆகவே ஒரு மனிதன் நல்ல பண்பாடு உடையவனாக, நல்ல சிந்தனை உடையவனாக அவன் மாறுகிற பொழுது அவனுடைய சிந்தனை சமூகத்திலே பிரதிபலிக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனியாக ஒரு தனி மனிதர் தான். அல்லாஹு தஆலா அவரை நபியாக தேர்வு செய்கின்ற பொழுது தனி மனிதர். அவருடைய கவலையும், அவருடைய சிந்தனையும், அவருடைய போராட்டமும் தான் மிகப்பெரிய ஒரு சமூகத்தை உருவாக்கியது. எப்படிப்பட்ட சமூகம்? அந்த ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம். அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தைக்கு அப்படியே கண்களால் அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் பார்வையை தாழ்த்தி அதை 100க்கு 200 வீதம் அவருடைய வார்த்தையை கட்டுப்படுத்தி, அந்த கட்டுப்பட்டு அதற்கு மிக மரியாதை கொடுத்து செயல்படுகின்ற ஒரு சமுதாயம். அவர் வுது செய்தால் அந்த வுதுவுடைய அந்த மிஞ்சிய தண்ணியை கூட கையேந்தி தன்னுடைய உடம்புகளை தடவிக் கொள்கிற ஒரு சமுதாயம். எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் ஒரு முள் தைப்பதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று சொல்கின்ற அளவுக்கு கழுகு மரத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் உயிர் போகிறது என்ற நிலையிலே இருக்கின்ற பொழுது, இந்த இடத்திலே முஹம்மதை கொண்டு வந்து வைத்துவிட்டு உன்னை நாங்கள் அவிழ்த்து விடுகிறோம், விடுதலையாக்கி விடுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது
அந்த மனிதர்களிடமிருந்து வந்த வார்த்தை. கண்ணியமான இப்படிப்பட்ட ஒரு தூதரை கொண்ட ஒரு சமூகம் நாங்கள். அப்படிப்பட்ட ஒரு தனி மனித ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தை உருவாக்கி சென்ற அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய ஒரு தூதராக முன்மாதிரியாக கொண்ட ஒரு சமூகம். அஸ்ஹாபுகள் அவர்களை அந்த அளவுக்கு நேசித்தார்கள், அவரிடத்தில் அந்த அளவுக்கு ஒற்றுமை இருந்தது, அவ்வளவுக்கு அவர்கள் தங்களுக்குள்ளே மிக மஹப்பத்துள்ளவர்களாக இருந்தார்கள். காரணம், அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த தனி மனிதருடைய அவருடைய அந்த மாற்றம்தான் சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு காரணமாக அமைந்தது. ஆனால் இன்றைக்கு சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஒரு மஹல்லாவிலிருந்து அடுத்த மஹல்லாவுக்கு இடையில் 1008 பிரச்சனை. மஸ்ஜிதுகள், அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஆலயங்கள் சொல்லுகின்ற மஸ்ஜிதுகள், அவர்களுக்குள்ளேயே எந்த விதமான ஒற்றுமை கிடையாது. நிர்வாகங்களுக்குள் அல்லாஹ் ரசூல் என்ற அடிப்படையிலே நாங்கள் செயல்படுகின்ற பொழுது, இதற்கு நாங்கள் ஒற்றுமையாக ஊரில் இருந்து இதை நாங்கள் கட்டி காப்போம் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு எதிரான நிறைய பிரச்சனைகள். கண்ணியமான சகோதரர்களே, உண்மையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனதால் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எதற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய நோக்கம் என்ன? நாம் எதற்காக இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மளை படைத்து வாழ வைத்திருக்கிறான்? நம்முடைய உண்மையான அந்த ஹிம்மா, அந்த உலுவுல் ஹிம்மா என்பார்கள், அந்த உயர்ந்த இலக்கு எது? அதை நாங்கள் ஒவ்வொருவரும் அடிக்கடி சிந்திக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் மறுமையை சந்திக்க போகின்றவர்கள். மறுமை என்ற ஒரு வாழ்வுக்காக வேண்டித்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபரடியிலே போய் அழுகிறார். எப்படி அழுகிறார்? கண்ணால் தண்ணீர் போகிறது, தாண்டி நலைகின்ற அளவுக்கு அழுகை. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாதிம் கேட்கிற அளவுக்கு, நீங்கள் தான் அமீருல் மோமினின், அதாவது மக்களை ஆட்சி செய்கின்ற ஒரு தலைவர், நீங்கள் இந்த இடத்திலிருந்து அழுகின்றீர்களே என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்தில் அவர்கள் சொன்ன பதில், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீத் எனக்கு நினைவு வருகிறது. அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். என்ன ஹதீத், என்ன செய்தி அது? இன்னல் கபர் அவ்வலு மன்சில் மின் மனாசிலில் ஆஹிரா. நிச்சயமாக கபர் என்பது மர்மையுடைய வீடுகளில் முதன்மையான வீடு. அது ஃபஇன் நஜா மின்ஹு ஃபமா பஅதஹு ஐஸர். அதில் ஒருவர் வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பின்னால் உள்ள அனைத்தும் அவர்களுக்கு வெற்றியானதாக இலேசானதாக அமைந்துவிடும். அதில் யார் வெற்றி பெறவில்லையோ அதற்கு பின்னால் அது கடுமையானதாகத்தான் இருக்கும் என்ற அந்த செய்தியை நினைத்து நான் அழுகிறேன் என்று அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். உண்மையிலே ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்திலே அழுகிறாங்கன்றா, தன்னுடைய அந்த இறுதி நிலையை யோசிக்கிறான். கடைசி கட்டத்தில் நானும் இந்த கபரை வந்து அடைய போகின்ற ஒருவன் என்றால், அந்த கபருடைய வாழ்க்கையை நான் வெற்றி பெறாவிட்டால் என்னுடைய நிலை என்னன்னு தான் யோசிச்சாங்க. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டும். நான் இப்போ மௌத்தானா என்ற நிலைமை என்ன? நான் எத்தனை பேருக்கு அநியாயம் செய்திருக்கிறேன்? எத்தனை பேரோடு பகைமையாக வாழ்ந்திருக்கிறேன்? எத்தனை பேர் குடும்பத்தை பிரிச்சு விட்டிருக்கிறேன்? எத்தனை பேர் வியாபாரங்களில் மோசடி செய்திருக்கிறேன், பொய் பேசியிருக்கிறேன், களவாடல் செய்திருக்கிறேன், கலப்படம் செய்திருக்கிறேன்? இப்படி நாம் எத்தனை பேர் யோசித்திருப்போம் சகோதரர்களே. அதுதான் ஒரு மனிதன் தனிப்பட்ட ரீதியில் அவன் சிந்திப்பானாக இருந்தால், ஒவ்வொரு மனிதர்களும் இப்படி சிந்திக்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றம் அங்கே உண்டாகும். அந்த சமூகம் ஒரு சிறந்த ஒரு சமூகமாக மாறுவார்கள். இந்த எங்களுடைய தொழுகை, 5 நேர தொழுகை, அல்லாஹ்வுடைய கடமைகளில் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் நம்முடைய நிலைமை என்ன, அதை யோசித்து பார்த்துருக்கிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய இபாதா, தன்னுடைய முஆமலாத், ஒவ்வொரு பகுதிகளையும் யோசிச்சு பார்த்தா என்னுடைய நிலைமை, நான் எந்த இடத்தில் இருக்கிறேன்? மற்றவர்களை பற்றி யோசிக்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் எங்களை பற்றி யோசிக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி கவலைப்படுவோம். அவர்கள் நல்வழியின் பக்கம் வர வேண்டும் என்பதற்கான நல்லுபதேசங்களை செய்ய வேண்டும், கெடுதிகள் செய்வதல்ல. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களிலே அழகான செய்திகளை சொன்னார்கள். அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு பிரதர், அவங்களுக்குள்ள ஒரு அந்த சகோதரத்துவம் இருக்கும். அவர் 2 பேருமே பிரதர்ஸ். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமும் பிரதர். இன்றைக்கி நாங்கள் எப்படி இருக்கிறோம்? பள்ளிக்குள்ளே வந்தால் கூட
சலான் செல்வது யாருக்கு? எங்களோட ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான். அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச பள்ளிவாயலுடைய நிர்வாகி அல்லது மௌலவிமார் அப்படியே நாங்களை கண்டால் சலாம் சொல்லுவோம். பக்கத்தில் ஒருத்தர் போவார், அது மஸ்ஜிதுக்குள்ள, அவரும் இவரை பார்த்து சலாம் சொல்வது கிடையாது, இவரும் அவரை பார்த்து சலாம் சொல்வது கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? அஃப்ஷு ஸலாம் பைனக்கும், சலாத்தை பரப்புங்கன்னாங்க. ஸ்ப்ரெட் த சலாம், ஸ்ப்ரெட் த சலாம் அமங் யூ. உங்களுக்கு மத்தியில் சலாத்தை ஸ்ப்ரெட் என்றால் பரப்புறது. அப்போ அந்த அளவுக்குள்ள ஒரு விஷயம் அது. ஏன்? அதனால உங்களுக்கு மத்தியில் ஒரு மஹப்பத் உருவாகும், உங்களுக்குள்ள ஒரு இணை பிரியாத ஒரு அழகான ஒரு 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 இறுக்கமான ஒரு லவ். அதான் அந்த லவ்ன்றது, மஹப்பத். இன்னைக்கு எத்தனை பேர் நாங்கள் லவ் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை தவறாக நேசிக்கிறது லவ் என்று நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் சொல்கிற லவ் அது உண்மையான லவ். ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு முஸ்லீமை நாங்கள் நேசிக்கணும், அந்த அளவுக்கு நேசிக்கணும். எப்படி நம்முடைய சகோதரன் நாம் லவ் பண்ணுறோமோ, நம்முடைய கூட பிறந்த பிரதரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ, அது போல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? லா யத்லிபுஹு, அவனுக்கு அநியாயம் செய்திடாது. வலா யஹ்துலுஹு வலா யஹ்கிருஹு, அவனை வெறுத்திடாத, அவனுக்கு மோசடி செஞ்சிடாத. அல் மோமின் லில் மோமின் கல் புன்யான், ஒரு மோமின் இன்னும் ஒரு மோமினுக்கு கட்டடத்தை போன்றவன். யஷுத்து பஅதுஹு பஅலா, இந்த பில்டிங்கில் எங்கேயா ஓட்டோட செல் இருக்குதா? எவ்வளோ ஸ்ட்ராங்காக, எந்த ஓட்டோட செல்லும் இல்லாமல் அழகாக கட்டப்பட்டிருக்குமே, அதுபோல ஒரு பின்னி பிணைந்த ஒரு சமூகம். இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்தில் தான் நம்ம இருந்து கொண்டு எங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், அரசியல் முரண்பாடுகள், தனிப்பட்ட விவகாரங்களில் காலகாலம் சண்டை பிடிச்சு கொண்டு முகம் பார்க்காதவர்களாக, சிரிக்காதவர்களாக, சலாம் சொல்லாதவர்களாக, குடும்பங்களுக்குள்ளேயே காலகாலம் பிரிஞ்சு போனவர்களாக இருக்கிறோம் என்றால் எங்களை பார்த்து எப்படி சமூக மாற்றம் வரும்? நாங்களே மாற்றம் பெறலை, எங்கிட்டே சரியான ஒரு சீர்திருத்தம் வரலை. அப்போ எப்படி அல்லாஹ் மாற்றத்தை கொண்டு வருவான்? இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நீங்கள் மாறோன், நீங்கள் மாறாத வரையும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாற்றத்துக்கு தான் சஹாபாக்கள் ஏங்கினாங்க. இந்த மாற்றம் ஒவ்வொருவரும் அவங்க பயந்தாங்க. கொஞ்சம் நாம் மாறி திசை மாறி போகிறோம் என்றெல்லாம் பயந்தாங்க. அவங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஒரு பயம் இருந்தது. காரணம், அவர்கள் மறுமை என்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணித்தவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆகவே இந்த உண்மையான அந்த மாற்றத்தை நாங்கள் உணர வேண்டும். எங்களுக்கு தெரிந்த ஹதீஸ், ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கிற பொழுது எவ்வளவு அழகான ஒரு பேணுதலாக, அமைதியாக, பக்தியோடு இருப்பார்கள். நாம் இன்றைக்கு பயானம் கேட்குற நேரத்தில் அப்படியே ஒரே நிலையில் கேட்போம், ஒரே ஃபோக்கஸ். ஆனால் வெளியே வந்துட்டோம் என்றால் கொஞ்சம் சிந்தனை வெளியே போகும். ஆனால் ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு எங்களை போன்றவர்கள் அல்ல. அவர் முழுமையாக நபியுடைய பாசறையில் இருந்தவர். கொஞ்சம் வீட்டுக்கு போய் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது கொஞ்சம் உலக சிந்தனை வருது. உலக சிந்தனைனா பிள்ளை ஊட்டியோட சந்தோஷமாக இருக்கிறது. அவர் அதை எப்படி ஃபீல் பண்ணுறாருண்டா, நம்ம நபியோடு இருக்கிற பொழுது ஒரு தக்வாவோடு, இறையச்சத்தோடு, ஈமான் கூடுது, சொர்க்க நரகத்தை பற்றி சொல்கிற நேரமெல்லாம் அப்படி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறோம், ஒரு பக்தியோடு இருக்கிறோம். வீட்டுக்கு வந்தால் பிள்ளைகளோட, மனைவியோட கொஞ்சம் குழாவுற நேரத்தில் கொஞ்சம் வேறு சிந்தனை வருது. இதை அவர் நினைக்கிறாரு நிஃபாக் கண்டு. சுப்ஹானல்லாஹ், எத்தனை பேர் இதை நம்ம வாழ்க்கையில் உணர்ந்திருப்போம்? நம்மளோட வாழ்க்கையில் நம்ம உணர்ந்ததே கிடையாது இதை நிஃபாக் கண்டு. இதுதான் சஹாபாக்களுக்கும் எங்களுக்குள்ள வித்தியாசம். வெளியில் வார நாஃபக ஹன்தலா, நாஃபக ஹன்தலா, இதெல்லாம் சாதாரண செய்திகள் அல்ல. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த செய்திகள்லேருந்து நிறைய ஆழமான அந்த லெசன்களை, பாடங்களை பெற வேண்டும். வெளியே கத்திட்டு வாராரு, நான் முனாஃபிக்காய் விட்டேன், இந்த ஹன்தலா முனாஃபிக்காய் விட்டான். அங்கால எதிர்த்தரப்பில் வாராரு யார்? உலகத்திலே சிறந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிரேஷ்டமானவர், நபிமார்களின் சிரேஷ்டமானவர். அவருக்கு அடுத்த நிலையில் சமூகத்தில் ஒருவரை வைப்பதாக இருந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு ஒரு ஃபضல், தரஜா இருக்குது. இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, எதிர்த்தரப்பில் முன்னால் வாராங்க. கேட்குறாரு, ஹன்தலா என்ன சொல்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, இல்லை, எனக்கு வீட்டுக்கு போன ஒரு நிகழ்வு, ரசூலுல்லாஹ் சபையில் இருந்தால் இப்படி ஒரு ஈமான் நிலை இப்படி இருக்குது, வீட்டுக்கு வந்தால் இப்படி இருக்குது.
இதனால் நான் இந்த நிகழ்வை ஒரு நிஃபாக்குத்தனமாக பார்க்கிறேன், நயவஞ்சகத்தனமாக. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் ஒரு மாதிரியும் வீட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரியும் இருப்பதை நான் நிஃபாக்காக பார்க்கிறேன், நயவஞ்சகத்தனமாக பார்க்கிறேன் என்று சொல்லித்தான் அவர் சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. போங்க அல்லல, நம்மெல்லாம் 100%. இன்றைக்கி நம்ம அப்படி தானே சொல்கிறது. நம்ம எப்போ தான் தஸ்கியாவுக்கு உடம்பட்டிருக்கேன், எப்போ தான் முஹாசபாவுக்கு நாம் வந்திருப்போம். நான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் உடனே சொல்லுவோம், மாஷா அல்லாஹ் நாங்கள் பர்ஃபெக்ட், நாங்கள் 5 நேரம் ஜமாத்தோடு தொழுகிறோம், எங்களோட வாழ்க்கையில் கொடுக்கல் வாங்க எல்லாம் 100. நாங்கள் அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் சபையில் எப்படியோ அப்படித்தான் நாங்களும் அப்படித்தான் நம்ம பேசணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு தகுதியானவர். ஆனால் அவர் என்ன சொல்லுவார் தெரியும், அதான் சஹாபாக்கள். ஹன்தலாவே எனக்கும் அப்படி தான் வருது. சுப்ஹானல்லாஹ், இதான் சஹாபா. 2 பேர் வாங்க போவோம், ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம். ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஃபத்வா கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு சொன்னார்கள், ஹன்தலாவே ஹன்தலா சாஅத்தன் வசா. ஒரு தடவை ஒரு நேரம் இப்படித்தான், மறு நேரம் இப்படி. ஏன் அது ஒரு தப்பான ஒரு நிகழ்வு கிடையாது. ஃபேமிலியோட குடும்பங்களோட சந்தோஷமாக இருக்கிறது என்பது மார்க்கத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் அல்ல. அவே சாஅத்தன் வசா, ஒரு நிலையில் இப்படி இருப்போம், இன்னும் ஒரு நேரம் அப்படி இருக்கலாம். லவ் அன்னக்கும் ததுமூன மா தகூனுன் இந்தி, என்னிடத்தில் இருக்கின்ற பொழுது மாதிரி எல்லா நிலையிலும் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லஸாஃபஹத்துல் மலாயிகத்து ஃபீ ஃபுருஷிக்கும் வ ஃபீ துருக்கிக்கும். உங்களோட முசாபா செய்கிறாக்க யார் ஆகிக்கோணும்? உங்களுடைய படுக்கை விரிப்பிலும் உங்களுடைய பாதைகளிலும் நடந்து வர பாதைகளிலும் உங்களை முசாபா செய்கிறவர்கள் மலக்குமாராக தான் இருக்கணும். ஏன்னா மலக்குமாரோடு தான் அதே நிலையில் இருக்கேலும். மலக்குமார்கள் ஒரே நிலையில் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பவர்கள். அது எல்லாருக்கும் சாத்தியப்படாது. உண்மையில் இதில் என்ன விளங்குறோமாண்டா, சஹாபாக்கள் அப்படி யோசிக்கிறாங்க. சகோதரர்களே, அப்படி யோசித்தாங்க. தன்னோட வாழ்க்கையில் அப்படி ஒவ்வொரு நிகழ்வை யோசித்தார்கள். தங்களோட வாழ்க்கையில் அதை பயப்படுறாங்க. நம்முடைய நிலைமை, நம்முடைய மர்மை வாழ்வு, நம்ம நடந்து கொள்கிற இந்த நிலைமை ஒரு தனிப்பட்ட விவகாரம். நம்முடைய அந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் நாங்கள் மாற்றமாக, அதாவது இலக்கு மாறி தவறி விடுவோமோ என்ற அச்சம் இருந்த காரணத்தினால் எப்பொழுதும் தங்களை பற்றிய சிந்தனையிலேயே அவர்கள் காலத்தை ஓட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பண்பாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். எங்களை பற்றி யோசிக்க வேண்டும். என்னுடைய இபாதத்துடைய நிலை என்ன, என்னுடைய கொடுக்கல் வாங்கலுடைய நிலைமை என்ன, என்னுடைய அஹ்லாக்குகள், என்னுடைய பண்பாடுகளுடைய நிலைமை என்ன, நான் தனிப்பட்ட விவகாரங்களில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன், சமூகத்தோடு வாழ்கிற போது என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய வீட்டுக்குள் என்னுடைய நிலைமை என்ன. 4 சுவருக்குள் ஒரு நிலைமை, வெளியில் வந்தால் ஒரு நிலைமை என்றால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அதனால் மிக கவனமாக நாங்கள் பயணிக்க வேண்டும். நாங்கள் மாறினாத்தான் எங்களை பார்த்து சமூகம் மாறும். எங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அந்த சமூகம் எங்களை பின்தொடரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஒரு தனி மனித அந்த மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام الأتمان الأكملان على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையிலே எங்களிடத்தில் ஒரு பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் நலவான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். எதெல்லாம் ஹைராக எங்களுக்கு வழங்குகிறதோ, நன்மை பயணிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதில் நான் ஈடுபட வேண்டும். அது எனக்கு தேவை. அந்த இடத்தில் செல்ஃபிஷாக இருக்க வேண்டும். ஏன்? ஹைரான விஷயங்களில் அபுவாபுல் ஹைர் என்பார்கள். நன்மையுடைய விஷயங்களில் நாங்கள் செல்ஃபிஷாகத்தான் இருக்க வேண்டும். சலப்புகள் சொல்கின்ற ஒரு வார்த்தை தான், இதா ஃபுத்திஹ லி அஹதிக்கும் பாபு ஹைரின் ஃபல் யஸ்ரா. ஏதாவது ஒரு ஹைருடைய ஒரு வாசல் திறக்கப்பட்டுவாக இருந்தால் அதன் பக்கம் விரைந்து போங்க. ஏன் தெரியுமா? ஃபைன்னஹு லா யத்ரி மதா யுக்லக். அது எப்போ க்ளோஸ் பண்ணப்படும் என்று யாரும் அறிய முடியாது, அவரால் அறிய முடியாது. அதனால் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணுங்க. அதனால் நாங்கள் எப்பொழுதும் யோசிக்கணும், எங்களை பற்றிய நாங்கள் கொஞ்ச காலம் வாழப்போகிறோம், எங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றம் உணரப்பட வேண்டும், நான் எப்படி என்னிடத்தில் நலவான விஷயங்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணங்களை எடுத்து பாருங்கள். ஒட்டோவாக எல்லாம் மாறும். உங்களை சூழ ஒரு சமூகம் மாறிக்கொண்டே வருவார்கள். நம்மளை பார்க்கிறார்கள், நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சமூகம். இவர்கள் யார்? கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் ஒரு குதுவா, இந்த சமூகம் ஒரு முன்மாதிரி சமூகம் என்று சொன்னால் இந்த சமூகம் எல்லா இடத்திலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும்.
எங்களை பார்த்து அவர் இன்னொரு சமூகம் இஸ்லாத்துக்குள்ளே வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆகவே எங்களுடைய பிரச்சாரங்கள் அவர்களை போய் அடையவில்லை. இன்றைக்கு மேற்கத்திய உலகங்களில் நாங்கள் நிறைய தகவல்களை படிக்கிறோம். இஸ்லாத்துக்குள்ளே வாராங்கண்டு என்னத்தை படித்து வாராங்க? மார்க்கத்தை அவங்க படிக்கிறாங்க. ஒன்றில் எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவர்கள் வரவில்லை. ஒன்று ரிசர்ச் பண்ணி மார்க்கத்தை படித்து கூடுதலாக வருகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆங்காங்கே நம்முடைய செயல்பாடுகளை குறித்து வருகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் உண்மையிலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாவா என்ன தெரியுமா? எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்களை நாங்கள், அதாவது அது ஷாயிரன் சொல்வார்கள், அதை நாங்கள் வெளிரங்கமான அடிப்படையில் எங்களுடைய நல்ல பண்பாடுகளை, கொள்கைகளை நாங்கள் காட்ட வேண்டும். எங்களுடைய பேச்சுகளிலே நளினத்தன்மைகள் பேணப்பட வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நாங்கள் மற்றவர்களோடு சண்டை பிடித்து கொண்டு சண்டியர்களை போன்று நாங்கள் வாழ்ந்துவிடக்கூடாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கண்டதில்லை. அவரை ஒரு ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன், அவர் ஒரு கெட்ட வார்த்தை பேசுபவராக காணவில்லை. அதே நேரத்தில் மோசமான செயல்பாடு உடையவராகவும் காணவில்லை. அதே போல் வலா சஹாபன் ஃபில் அஸ்வாக், இந்த மார்க்கெட் தெருவில் சத்தம் போட்டு கூச்சல் போடுகின்ற ஒருவராகவும் நாங்கள் கண்டது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பண்பாடு உள்ளவராக இருந்தார்கள். தொழுகையில் விடுகின்ற பிழைகளை காணுகின்ற பொழுது கூட சில நேரம் சஹாபாக்கள் கடிந்து அவர்களை பார்க்கின்ற பொழுது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே அந்த சஹாபாக்களை அழைத்து நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, தொழுகையில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான நசீஹத்துகளை செய்ததை பார்க்கிறோம். அதனால் தான் சஹாபாக்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்கள், வலா தரபனி வலா ஷதமனி வலா கஹரனி, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அடித்தது கிடையாது, ஏசியது கிடையாது, அதட்டியது கிடையாது. அப்போ இந்த பண்பாடுகளுக்குரியவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் அவர்களை பின்பற்றுகின்ற நாங்கள் அத்பாவுகள், நாங்கள் எப்படி ஒரு முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியமான சோழர்களே, ஆகவே எங்களுடைய முன்மாதிரி தான் நாங்கள் மாறுகின்ற பொழுதுதான் நிச்சயமாக சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உணர முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இறுதி கட்டம் வரைக்கும் நாங்கள் ஒரு ஹவுஃப் ரஜா, அல்லாஹ்வின் பக்கம் உள்ள அந்த ஆதரவும் பயத்தோடும் வாழ்கிறவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு நான் செய்த நல்ல அமல்களுக்கான கூலியை தர வேண்டும் என்ற ரஜாவும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாலிபரிடத்திலே வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், கைஃப தஜிது, எப்படி இருக்கிறீங்க? அந்த வாலிபர் சொல்லுகிற பதில், யா ரசூலல்லாஹ் இன்னி லஅர்ஜுல்லாஹ வ அகாஃபு துனூபி, நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன், அதாவது அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி நான் ஆதரவு வைக்கிறேன், அதே நேரத்தினுடைய பாவத்துக்கு நான் பயப்படுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி அப்தின் முஃமின் இல்லா மா அஅதாஹுல்லாஹு, அதாவது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அவன் யாருடைய உள்ளத்திலே ஒரு அடியான், ஒரு மூமினான ஒரு அடியானுடைய உள்ளத்திலே இந்த ஹவுஃபும் ரஜாவும் ஒன்று செய்து விட்டால் இல்லா அஅதாஹுல்லாஹு மா யர்ஜு, அவன் ஆதரவு வைத்ததை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். வஅமனஹு மிம்மன் யஹாஃப், அவன் எதிலிருந்து பயப்பட்டானோ அதிலிருந்து அவனுக்கு ஒரு அச்சமற்ற ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அவனுடைய பாவங்களை அல்லாஹ் நீக்குகிறான், அவனுடைய நன்மைகளை அல்லாஹ் அங்கே கொடுக்கிறான் என்ற செய்தியை அதை கொடுக்காமல் அல்லாஹ் விடுவதில்லை. ஏன்? ஒரு மனிதனுடைய அந்த இறுதி கட்டம், அந்த மனிதன் அந்த வாலிபர் தன்னுடைய சக்கராத்துடைய அந்த நேரத்தில் இருக்கிற பொழுது, நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுதுதான் ரசூலுல்லாஹ் அவரை விசிட் பண்ணி அதை கேட்கிற நேரத்தில் அந்த மனிதர் சொன்ன வார்த்தை. அதனால் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும், எங்களுடைய இறுதி கட்டத்திலும் அந்த மனோநிலை சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களை பற்றிய ஒரு ஹவுஃப், அதாவது நாங்கள் எங்களுடைய பாவங்களை பற்றிய ஒரு பயம், அதேபோல் நாங்கள் செய்த நன்மைகளை பற்றிய ஒரு ஆதரவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக்கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் ஒரு அமலை செஞ்சால் கூட அல்லாஹ் தஆலா இதை ஏற்றுக்கொள்ளணும் என்ற அந்த ஆதரவு இருந்தது. திருப்தி காணல. இன்றைக்கி நம்ம திருப்தி பட்டாச்சு. மாஷா அல்லாஹ், ஜும்மாக்கு வந்தோம், ஜமாத்தோட தொழுதோம், எங்களுக்கு 27 மடங்கு, அதாவது 27 மடங்கு நன்மை கிடைச்சிச்சு. நாங்கள் சுபஹ் தொழுதோம், அல்லாஹ்வோட பாதுகாப்பு கிடைச்சாச்சு.
இப்படி தான் நாங்கள் டிசைட் பண்ணுறது. எல்லாத்துலையும் இப்படி தான். ரமதான் வந்தால் மாஷா அல்லாஹ் இந்த முறை கியாமுல்லைல் பெர்ஃபெக்டாக தொழுதோம், பிந்தின 10 சரியாக செஞ்சோம், எங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சாச்சு. குர்ஆன் நாங்கள் ஓதினோம், 50 குர்ஆன் ஓதினேன் மாஷா அல்லாஹ். எப்பயாவது கவலைப்பட்டிருப்போமா இது அல்லாஹ் குபூல் பண்ணானாண்டு? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட ஒருவர் சாயில் ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒருவர் வந்து யாசகம் கேட்குறார். மகன்கிட்ட சொல்கிறாங்க அவருக்கு ஏதாவது ஒரு திரகத்தை கொடுங்கண்டு. இப்னு உமர் ரலியல்லாஹு அவனுடைய மகன் போய் தெனிசுறாருண்டா ஒரு திரகத்தை தூக்கி கொடுக்குறார். கொடுத்துட்டு யா அபதா, என்னுடைய தந்தையே, தகப்பரல்லாஹு மின்க, உங்களிடமிருந்து அல்லாஹ் இந்த சதக்காவை ஏற்றுக்கொள்வானாக என்று சொல்லி அவர் அந்த வார்த்தையை சொல்கிற நேரத்தில் அவர் சொல்கிற வாப்பா சொல்கிறாரு, மகனே லவ் அலிம்து அன்னல்லாஹ தகப்பல மின்னி சதகத்தன் வாஹிதத்தன், அல்லாஹு தஆலா என்னிடமிருந்து ஒரு சதக்காவை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று மட்டும் லவ் அலிம்த் நான் அறிந்து விடுவனாக இருந்தால், அல்லது சஜ்தத்தன் வாஹிதத்தன் ஒரு சுஜூதை அல்லாஹ் என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டு விட்டான், கபூல் பண்ணி விட்டான் என்று மட்டும் எனக்கு தெரியுமாக இருந்தால் நான் மரணத்தை தான் நேசிப்பேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இதான் சஹாபா. எப்போ எங்களோட அமல் ஏற்றுக்கொள்ளப்பட எங்களுக்கே தெரியாது. அப்போ நாங்கள் எப்படி திருப்தியோடு வாழணும்? அதனால் நம்முடைய இறுதி கட்டம் வரைக்கும் அந்த ஹவுஃப் ரஜாவோடு இருக்க வேண்டும். தனி மனிதன்ற மாற்றம்தான். நாங்கள் சீராகினாத்தான் முழு சமூகமும் சீராகும். நாங்கள் கெட்டு போனோம்னு சொன்னால் முழு சமூகமும் கெட்டு போகும். அல்லாஹ்வும் அந்த சமூகத்திலே மாற்றத்தை கொண்டு வர மாட்டான். ஆகவே நாங்கள் ஒரு தனி மனிதனாக ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் யாரை விளையிட்டக்கூடாது. இந்த பள்ளியில் உள்ள ஜமாத்தார்கள் அல்ல பள்ளியுடைய நிர்வாகி அல்லது மௌலவிமார்கள் இவர்கள் சரியாக இருந்தால் நாங்களும் சரியாக இருக்கலாமே என்று தான் இன்றைக்கு பேசப்படுகிறது. ஒவ்வொருத்தர் குறை இன்றைக்கு மீடியாவில் உட்கார்ந்து பார்த்தால் ஒவ்வொருத்தருடைய அந்த குறைகள் பேசப்படுகின்றவைகளாகித்தான் இன்றைக்கு மீடியாக்கள் இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கி அவைகளை இன்பமாக ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னொருத்தொண்ட பலாயை பேசுகிறத ஒரு இன்பம், அதை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறது. உண்மையிலே நீங்கள் பேசணுமாக இருந்தால் தவறென்று ஒருவரத்தில் கண்டால் அவரிடத்தில் நேரடியாக போய் நசியத்து பண்ணுங்க. அந்த தைரியம் இருந்தால் சும்மா நம்ம என்னத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை இழுத்து போடவும். இதனால் இது இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். சமூகத்தை குழப்பாதீங்க, சமூகத்துக்குள்ளே பிரச்சனை உண்டாக்காதீங்க. தேவையில்லாத துனூன், தேவையில்லாத தப்பெண்ணங்களை உருவாக்கி சமூகத்தில் பிளவுகளை உண்டு பண்ணாதீர்கள். கண்ணியமான சோர்களே, இப்படி செய்கின்றவர்களை பார்த்து நாம் சொல்கிறோம், எல்லாரும் அல்ல, நல்ல மக்கள் இருக்கிறார்கள். நான் சொன்ன செய்தி இது யார் அந்த அடிப்படையில் வாழ்கிறார்கள் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு நசியத்தை தவிர யாரையும் நான் ஒரு கடுமையான முறையில் நான் சொல்லவில்லை. ஆகவே நானும் நீங்களும் உணரப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்றைய சமகாலத்திலே அது நிச்சயமாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை உங்களுக்கு முன்னால் ஒரு முதாக்கராவாக முன்வைத்தேன். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் இந்த தனி மனித மாற்றத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கில்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.